நல்லா தேடி பார்த்தீங்களா? இங்கதான் எங்கனால தோழி விட்டு போயிருக்க போகுது. இல்லையே, இப்பதான் அவளையும் அவ தோழியும் கூட்டு பிரார்த்தனையில பார்த்தனே. அட அவளை கேட்டா தெரிய போகுது. தலைவர்கிட்ட காணோம்னு சொன்னதே அவதான். ஐயா ஐயா, என் பொண்ணு பூங்காவனத்தை எங்கேயாவது பாத்தீங்களா? என்னைய பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்கய்யா. பூங்காவை காணும்னு எல்லாரும் உங்ககிட்ட சொன்னா சொல்றீங்க. ஆனா இப்ப என் பொண்ணையும் காணுமையா? 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையா? யார் நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? இங்க என்ன? நான் ஒருத்தரை பார்க்க வந்தேன். இங்க சாவ தவிர எதையும் பார்க்க முடியாது. திரும்பி போயிடு. அத சொல்ல நீ யாரு? தம்பி, நீ சொன்னது சரிதான் தம்பி. அந்த அம்புலிக்கு நாம தான் ஒரு முடிவு கட்டணும். கிளம்பு தம்பி. நல்ல நியாயம் தலைவரே உங்களுது. இது வரைக்கும் ஊர்ல இருக்க உசரெல்லாம் அம்பூலி அடிக்கும் போது உங்க பொண்ண மாடியில பொத்தி பொத்தி வளர்த்தீங்கல்ல. இப்போ உங்க பொண்ணையும் அடிச்சிடுவோம்னு தெரிஞ்ச உடனே கிளம்புங்கிறீங்களா? தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்கய்யா. அதெல்லாம் முடியாது தலைவரே. நீங்க தானே சொன்னீங்க அம்பளை முகத்துல முழிச்சாலே பாவம் சாவம்னு. இன்னைக்கு வாங்க போலாம்னா. என் பொண்ணு உசுருன்னு வரும்போது அதெல்லாம் மூட நம்பிக்கையா படுதுப்பா. பாவம் சாபம் வரோம் இதெல்லாம் போய் எந்த காலத்திலயும் மனுஷன் மிருகத்துக்கு அடிமையா இருந்ததே இல்ல. ஆனா எல்லை சூரங்கிற பேர்ல ஒரு கூண்டை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளதான் நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சோவருக்கு பின்னால் இருக்க அம்புலி தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா அந்த அம்புலிக்கும் பின்னாடி உங்க அழகான எதிர்காலம் ஒழிஞ்சிட்டு இருக்கு. பயத்தை கொளுத்துங்க, எதிரியை கொளுத்துங்க. கையில கிடைச்ச ஆயுதத்தை எடுத்துட்டு என் கூட துணிஞ்சு ஒன்னா வாங்க. இன்னைக்கு ராத்திரியில இருந்து உங்க நிம்மதியான தூக்கத்துக்கு நான் உத்தரவாதம் தரேன். பயந்து செத்தது போதும். வாங்க கிளம்பலாம். போலாமா? வெள்ளந்தி தார பூவுக்கு அம்புலி ஏன் பயப்படுதுன்னு தெரியலையே. அதுக்கு தெய்வீகமான சக்தி எல்லாம் கிடையாது. அந்த பிரிட்டிஷ் ஃபவுண்டர் அம்புலிக்கு பயங்கரமான மோப்ப சக்தி இருக்கும்னு சொன்னார்ல. ஆமா, இந்த பூவுக்கு மனித வாடையை மறைக்கிற அளவுக்கு வாசம் அதிகமாக இருக்கிறத வச்சு இந்த பூமடந்தி புறத்துக்காரங்க எல்லாருமா சேர்ந்து கதை கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். டேய் அப்படி போலாம் வா. பூங்கா, யாராவது கேட்ட போறாங்க. பூங்கா, அந்த செங்கோடன் இங்க வேண்டாம், முதல்ல இங்க இருந்து வெளியே போயிடலாம். நான் நினைச்சது சரியா போச்சுடா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த செங்கோடன் தான். டேய் வாடா, இங்க இருந்து போயிடலாம். இருடா, இங்க ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். அம்புலி இருக்கிற இடம் கண்டிப்பா செங்கோடனுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்புலி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். ஆமா, மருதா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கேட்டேன். அப்படின்னா அம்புலி எங்க இருக்கு? குளத்துக்கு அக்கறையில இருக்கிற இடிஞ்ச கோவிலுக்கு பின்னால ஒரு பொந்துல இருக்கு. பொந்தல? A cave like place will be its hideout அப்படின்னு அந்த பிரிட்டிஷ் ஃபவுண்டர் சொன்ன குறிப்பு கரெக்டா இருக்கு. வாடா இப்பவே அங்க போலாம். நானே கூட்டிட்டு போறேன்.
பண்றது? கூண்டுல இருந்து வெளியேறின மிருகத்துக்கிட்ட தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நாம் அந்த கூண்டுக்குள்ள போறது தான். பூங்கா பூங்கா எந்திரி பூங்கா 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 எந்திரி. பூங்கா அந்த டார்ச் கொஞ்சம் கூட. டேய் இங்க ஏதோ படிக்கட்டு மாதிரி ஒரு பாதை இருக்குடா. பழைய கோயில் தானே, சுரங்கமா இருக்கும். வாடா போலாம். முதல்ல நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். நீயும் போ போ. என்னதான்டா ஆச்சு? அது சுடலையா நீ? இல்லடா, துப்பாக்கி வேலை செய்யலாம். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, திரும்பி பார்க்க போங்க. ஓடு ஓடு ஓடுடா, ஓடு, நிக்காதீங்க, ஓடுங்க. வேற இங்க ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கு. டேய் இந்த பக்கம் 2 வழி. இந்த 2 வழியில நாம போறது முட்டு வழியா இருந்தா செத்தோம். காத்தோட்டம் இந்த பக்கமா தான் இருக்கு. இப்படி போய் பார்க்கலாம். வா போலாம். என்னடா இது? மேட் இன் கெமிஸ்ட்ரி லேப். இது மெக்னீசியம் பிளஸ் பேரியம் சல்பேட் அப்புறம்
பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. டேய் நான் சொல்றதை கேளு. சொல்றா கேளு, போடா. போ, போ, போ. இப்போ ஒரு சுறா 4 சுறாங்கிறது தான் முக்கியம். கிளம்பு, கிளம்பு. இதோ இதோ இங்க மேல போக வழி இருக்கு. ஏறுங்க. கம் ஆன். ஏறுடா. பாத்து ஏறுடா. நீ பயப்படாத. இனிமே அது வராது. டார்கெட்டை சரவுண்ட் பண்ணுங்க. மெயின்டைன் யூனிஃபார்ம் ஆர்பிட். லைட்டை சர்க்கிள் பண்ணுங்க. வாட்ச் அவுட், வாட்ச் அவுட், வாட்ச் அவுட். டியர் கேஸ் போடுங்க. த்ரோயிங் டியர் கேஸ் சார். மத்தெல்லாம் இன்னும் போடுங்க. வாட்ச் அவுட், வாட்ச் அவுட். தேர் இஸ் எ லீக்கேஜ். பி ரெடி, பி ரெடி. விசிபிலிட்டி சுத்தமா இல்ல சார். No leakages. Don't scatter, don't scatter. I repeat, don't scatter. Over. Sir, I can't see the target, sir. மைக்கேல், உங்களுக்கு டார்கெட் தெரியுதா? மைக்கேல்? Michael, answer us. மைக்கேல்? மைக்கேல், ஆன்சர் பண்ணுங்க மைக்கேல். மைக்கேல்? Tell us, can you see it? Oh my God! மாறன் என்னாச்சு? சார் மைக்கேல் அது கொன்னுடுச்சு சார். Are you sure? He is no more, sir. Alert boys, keep your arms ready. Be ready to shoot. Ceasefire, அங்க யாரோ இருக்காங்க. Please don't shoot. சார் டார்கெட்டை சரவுண்ட் பண்ணியாச்சு சார். நாங்க வரேன். Prepare to shoot it. Loading tranquilizer, sir.
பார்த்து சார் நம்ம வில்லேஜ் கை உயிர் சார் பட் ரொம்ப வீக்கா இருக்கார் சார் அவருக்கு மெடிகேஷன் தேவைப்படுது சார் மெதுவா bring the container here டார்கெட்டை குவாரண்டைன் பண்ணோம் ஓவர் அண்ட் அவுட் எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் உங்களை சந்தேகப்பட்டுட்டோம். அந்த வெள்ளைக்கார டாக்டரை கொன்னப்பவே அம்புலியை கொண்டு இருக்கணும். ஆனா போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அம்புலியை கொல்றதுக்காக என்ன தயார் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என் வேலை முடிஞ்சது. அப்படின்னா குகனை ஏன் கொன்னீங்க? அம்புலி நினைச்சேன், தெரியாம கொண்டுட்டேன். அப்ப பூங்காவனத்தை கடத்தினது அதே அம்புலி கிட்ட இருந்து காப்பாத்ததா. தேங்க்யூ வெரி மச் சார். வி அண்ட் அவர் வில்லேஜ் பீப்புள் ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் டு யூ. லெஷோ பாய்ஸ், தேங்க்யூ சார். இவங்க தான் ப்ரூஃப் கொடுத்தாங்களா? ஆமாம் சார், அவங்க பழைய ஃபவுண்டர் ரூமில் கிடைச்ச அந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் தான் இது மிலிட்ரி இன்வால்வ் ஆயிருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன். நீங்களும் கரெக்டான டைம் வந்துட்டீங்க. இது நேஷனல் செக்யூரிட்டி ப்ராப்ளம் தான். சில பேர் இப்படி தான் சயின்ஸ் ரிசர்ச்னு ஏதாவது பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. சார் அம்புலி செத்துருச்சா? நோ நாங்கள் சுட்டது மயக்க மருந்து தான். அதை வச்சு இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. பட் டோன்ட் வரி, அம்புலியால் இனிமேல் உங்கள் கிராமத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு. இனிமே இவர் உசுருக்கு ஆபத்து இல்லை. இனிமே எந்த உசுருக்கும் ஆபத்து இல்லை. எனக்கு ஒன்றும் ஆகாது. என்னடா இனிமே உங்க அப்பா சாராயம் குடிக்க மாட்டார்ல? ம் நாளைக்கு லைப்ரரிக்கு வந்துட்டேனே. ஏங்க வளர்மதி கூட்டு வாங்க. அடுத்து என்ன? அடுத்து என்ன, லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். குரூப் ஸ்டடியா?